ஹலோ மக்களே, வெல்கம் டு டக் அவுட் டாக்ஸ். இன்னைக்கு நானு, பிகே, நம்ம விக்கிபீடியா ப்ரோ 3 பேர் இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, மாசான வெஸ்ட் இண்டீஸ் vs இந்தியா ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் மேட்ச். சூப்பரா இந்தியா விளையாண்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்மளோட சேட்டா சும்மா தெறிக்க விட்டாரு. ஸோ இன்னைக்கு அதை பத்தி கவர் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட நெக்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் விசஸ் இங்கிலாந்து. ஸோ அதை பத்தியும் நம்ம பேச போறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைய டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சேட்டால இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஸோ விக்கிபீடியா ப்ரோ, நீங்களே சொல்லுங்க விக்கி ப்ரோ, எப்படி இருந்துச்சு சேட்டாவோட இன்னிங்ஸ்? ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர் ஃபர்ஸ்ட் 2 பேரும் சொல்லிடுங்க சேட்டாவோட இன்னிங்ஸ். மாஸ் கிளாஸ் கம்போஸ்ட் இன்னிங்ஸ், அவ்வளவுதான். சூப்பர். பிகே, உன்னோட ஒரு ஒன் லைனர். சேட்டன் ஒன்னல்லே சேட்டை செய்யா ஒன்னல்லே அடிப்பொலியான ஒரு இன்னிங்ஸ். இதுக்கு அந்த அந்த சேட்டையை சிஎஸ்கேக்கும் பண்ணுவாரா? அவரு இது உன் டைம், அந்த என்னைவிந்தல் படத்துல சொல்ற மாதிரி, ஏ விக்டர் இது உன் டைம், போட்டு தாக்கு அந்த மாதிரி. இது சேட்டாவோட டைம், சேட்டாவை யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றேன். சரி, பார்ப்போம். அதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ இன்னும் அதிகமா ஸ்கோர் அடிச்சிருந்துருக்கணுமோ ஒரு வேலை வெஸ்ட் இண்டீஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ? ஆமா, வெஸ்ட் இண்டீஸ் ஹோப் சொதப்பினதுனால அவங்களுக்கு ஹோப்பே இல்லாமல் போயிடுச்சு அந்த கேம்ல எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் அவனுங்க இன்னைக்கு ராஸ்டன் சேஸ் ஓப்பனர் வைக்கணும், பிராண்டன் கிங்கை ட்ராப் பண்ணிட்டு. நான் ஆக்சுவலா ராஸ்டன் சேஸ் கஷ்டப்படுவான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா ராஸ்டன் சேஸ் நல்லா தான் விளாண்டான். கூட இருந்த ஷாய் ஹோப்புக்கு தான் பேட்டிங் மறந்து போச்சு அன்னைக்கு. ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ரொம்ப செடேட்டான ஸ்டார்ட். லைக் ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டே இல்லாத ஒரு ஸ்டார்ட். விக்கெட் லூஸ் பண்ணலனாலும் அவனுங்க அந்த வெஸ்ட் இண்டீஸோட ஃபயர் பவர் உள்ள அத்தனை பேட்டிங் வச்சிருக்கானுங்க. நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்கானுங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நீ அவ்வளோ 6 ஓவர் பவர் பிளேல விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் விளாடணுமான்னு எனக்கு புரியல. ஸோ எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம், அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் செட்டிங் அப் பிளாட்ஃபார்மே கொஞ்சம் ஒரு 70-4-0ங்கிறது ஒரு 50-4-0ங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது 70-4-2 இருந்தால் கூட பரவாயில்ல, 50-4-0ன்னு தான் பிரச்சனை. ஸோ என்னை பொறுத்தளவில் அவங்க பேட்டிங் எஃபர்ட், ஹோப்க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே நல்லா தான் பேட்டிங் ஆடினாங்க. ஓவராலாக பார்த்தா ஒரு 15-20 ரன்ஸ் ஷார்ட் ஆஃப் வேர் தே ஷுட் ஹவ் பீன் தான் எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு சேசிங் கிரவுண்டில் அது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கணும். இந்தியாவோட பேட்டிங் லைனப்பை கன்சிடர் பண்ணி அவனுங்க இன்னும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் குஷன் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலா அவங்களோட பேட்டிங்கே இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாமே இப்படிதான் இருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் ஸ்லோவா, அப்புறம் மறுபடியும் ஆக்சிலேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபுல் ஆக்சலரேஷன் போய் அப்படிதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப்ல பவர் பிளேல கம்மி ரன் ரேட் இவங்க தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்டாட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ நாட் ஷூர், எக்ஸாக்ட்டா தெரியல. 4 ஓவர் இவனுங்க அடிக்கவே மாட்டாங்க. பிராண்டன் கிங் தடவுவான். ஹோப் ஏதோ கொஞ்சம் சிங்கிள் தட்டி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில தான் வச்சு அடிப்பானுங்க. ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் தான் இவங்களோட கேம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் வேற கியர் போவாங்கன்னு சொல்றேன். ஆமா, அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி அவங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஹெட்மயர். அவனை அதுதான் அடுத்த கேள்வியா கொண்டு வரணும்னு வச்சிருந்தேன். ஆக்சுவலா ஒருவேளை ஹெட்மயரோட டிபெண்டன்சி இஷ்யூனால கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் ஷார்ட்டோ வெஸ்ட் இண்டீஸ். ஆமா, அவன் என்னைக்கெல்லாம் அடிக்கலையோ அந்த மேட்ச் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. இதர் ஹோப் அந்த மேட்ச் அடிச்சிருப்பான், இல்ல வேற யாராவது ஒருத்தர் பிக் நாக் அப்படி போனா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அதே மாதிரிதான். அவனை சீக்கிரம் எடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கடைசியில ஹோல்டரும் ஷெப்பர்டும் அடிச்சதுனாலதான் அவங்களுக்கு ரன் வந்துச்சு. இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸோட இதுவே இதுவாதான் இருக்கு. அண்ட் அவனுக்கு அந்த இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஃபிளாவை கரெக்டா யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க ஹெட்மயர். சரியான செட்டப். அதை பத்தி ஒரு வேற லெவல் செட்டப். அந்த ஓவரை பும்ரா கிட்ட கொடுத்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன பொறுத்தளவுல. 2 விக்கெட் எடுத்தாங்களா அந்த ஓவர்ல? ஹெட்மயரையும் எடுத்தான், ராஸ்டன் சேஸையும் எடுத்தான். சான்ஸே இல்லை. அது ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹெட்மயர் அந்த இடத்துல கரெக்டா அப்படியே பீக் ஆற மாதிரி தெரிஞ்சான் அந்த முந்தின ஓவர் அடிச்சு. பட் வேற லெவல்ல ஒரு செட்டப், ஒரு பிளான் வச்சு அவனோட வீக்னஸ்க்கு அவனை பர்ஃபெக்டா எடுத்தானுங்க அந்த இடத்துல. ஆனா ஆக்சுவலி எனக்கு ஃபீல் ஆனது பும்ராவை ஒரு ஓவர் முன்னாடியே எடுத்துட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாம நடுல
ஹார்திக்கு ஒரு ஓவரை கொடுத்து அடி வாங்க விட்டு அப்புறம் வருண் சக்கரத்தை அடி வாங்கி அதுக்கப்புறம் பும்ராவை எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஹெட்மேயர் வந்தப்பவே பும்ரா கொடுத்திருந்தா நமக்கு இன்னுமே சீக்கிரம் மேட்ச் முடிச்சிருக்குமோ தான் ஒரு தாட். உண்மைதான். ஏன்னா எனக்குமே வந்து பவுலிங் ரொட்டேஷன்ஸ் பொறுத்தளவுல நிறையவே கேள்விக்குறி இருந்துச்சு. எனக்கு அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலா. நான் அதுல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். வருண் கிட்டே என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. வருணோட பவுலிங் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிருச்சு. இப்போ 102 103 எல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எப்பவுமே அப்படிதான்டா அவன் போடுவான். எப்பயுமே அதே மாதிரிதான். அன்னைக்கு என்ன கொஞ்சம் ஷார்ட்டா போட்டான். ஆனா அன்னைக்கு ரொம்ப ஷார்ட் ரொம்ப ஃபாஸ்டா போட்டுட்டு இருந்தான். அன்னைக்கு அவனுக்கு லென்த் விழவே இல்லை. ஒரு பாயிண்ட்ல கூட அவனுக்கு அந்த லென்த் கிடைக்கவே இல்லை. அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஹோப்புக்கு போட்ட ஒரு பால் தான் நல்லா போட்டான் அந்த மொத்த ஸ்பெல்லையுமே. ஆனா ஆக்சுவலி நீ அவனோட ஸ்பெல் அன்னைக்கு நோட் பண்ணனா, எப்பெல்லாம் அக்ஷர் போட்டுட்டு உடனே இவன் போடுறானோ அந்த 2 ஓவரும் சூப்பரா போட்டான். எப்பெல்லாம் ஹர்திக் போட்டுட்டு இவன் போட்டானோ அது 2 ஓவருமே பயங்கரமா அடி வாங்கினான். லைக் அவனோட பேட்டிங் பார்ட்னர்ஷிப் சொல்லுவான், பவுலிங் பார்ட்னர்ஷிப் எப்பயுமே அவனுக்கு எதர் குல்தீப் இவனும் இருக்கும் போதும் சூப்பரா இருந்திருக்கு, அக்ஷர் இவனும் ஆல்டர்னேட் அந்த ஓவர்ஸ் போடும் போதெல்லாம் அவன் சூப்பரா போட்டிருக்கான். மேபி இப்ப அது கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அது ஆக்சுவலாவே ஒரு இதுவா இருந்துச்சு. எனக்கு ஏன்னா வருண் ஃபர்ஸ்ட் திங் வருணோட என்ட்ரி பாயிண்ட் பீயிங் தி 8th ஓவர் எனக்கு அக்செப்டபிள் இல்ல. பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவர் வருண் தான் போட்டாகணும். நீ வந்து அதை செட் பண்ண அந்த அட்டாக் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவர் வருண் போட்டாகணும். செகண்ட் திங் அந்த பும்ரா அந்த 2 runs 1 wicket 1 run 2 wicket அந்த ஓவர் கழிச்சு அடுத்த ஓவர் மறுபடியும் வருணுக்கு தான் போயிருக்கணும். இவனுங்க அடுத்த ஓவர் மறுபடியும் வந்து அக்ஷர் கிட்டயோ இல்ல ஹர்திக் கிட்டயோ மறுபடியும் போனானுங்க. ஹர்திக் தான் போடுவாங்க. அது வந்து எனக்கு புரியல. எனக்கு வந்து நீ வந்து யூ ஆர் ஆன் டாப் ஆஃப் த கேம், நீ வந்து அந்த இடத்துல ஏறி மிதிக்காம நீ எதுக்காக வந்துட்டு யூஆர் டேக்கிங் த ஃபுட் ஆஃப் த பெடல்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி இங்க எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. கம்பீர் வந்து அவனோட பிரஸ் இதுல வந்து சொல்லியிருக்காங்க, லைக் அவன் வந்து இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து அவன் பெருசா பிலீவ் பண்ண மாட்டான், அவன் வந்து இன்ஸ்டிங்க்ட் பேஸ்டா வந்து போறான், மேட்ச் அப்ஸ்லாம் அவனுக்கு பெரிய பிலீஃப் இல்லை, இன்ஸ்டிங்க்ட் பேஸ்டா தான் போறேன்னா. இன்ஸ்டிங்க்ட் பேஸ்டா ஒரு கேப்டன் போகலாம். ஏன்னா நீ என்ன ஸ்டாட்ஸ் என்ன வச்சிருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த இன்ஃபீல்ட்ல இருக்கும்போது இன்ஸ்டிங்க்ட் வச்சு நீ சொல்லலாம். பட் அஸ் அ கோச்சா நீ இந்த மேட்ச் அப் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீ அதை ஃபாலோ பண்றதுல வந்து தப்பே கிடையாது. ஒருத்தன் வந்து ஸ்பின் வந்து நல்லா அடிப்பான்னு தெரிஞ்சு எனக்கு இன்ஸ்டிங்க்ட்ல வந்து ஸ்பின்னர் போட்டதான் கரெக்டுன்னு தோணுதுன்னு போட்டு அடி வாங்கினா அது வந்து வேஸ்ட். ஸோ லைக் வாட் இஸ் யுவர் தாட்ஸ் அந்த இதுல இந்த கோச் வந்து பீயிங் இன்ஸ்டிங்க்டிவ் அப்படிங்கிறது? 10 வருஷமா 15 வருஷமா வந்து அவன் அடிச்ச அந்த 97க்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு தான் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் அவன்கிட்ட போய் சாம்சனோட 97 பத்தி கேட்டா அவன் அடிச்ச 97 முக்கியம் இல்ல, டூபே அடிச்ச 8 சொல்றான். அவன்கிட்ட போய் நீ என்ன பேச முடியும் சொல்லு? அவன் அடிச்ச டூபே அடிச்ச 4 முக்கியம் தான் இல்லன்னு சொல்ல. நீதான்டா கேட்டு இருந்த உன் 97க்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு. இன்னொருத்தருக்காவது ரெகக்னிஷன் கொடுக்க வேண்டியது தானே. அவன் வந்து சொன்ன அந்த ஒரு ஓவர் வந்து தேவையில்லாம ஹர்ஷதீப்பை கொண்டு வந்தாங்க, போச்சு அந்த ஒரே ஓவர்ல 25 ரன் கிட்ட போச்சு. அதுதான் அவரோட இன்ஸ்டிங்க்டான்னு தெரியல. 16th ஓவர் கொண்டு வந்தாங்க. ஆமா, ஆனா ஆக்சுவலா 19th ஓவர் வந்து ஹர்ஷதீப் தான் போட்டது. அந்த ஓவர் 5 ரன்னோ 6 ரன்னோ தான் போட்டான். அது ஆக்சுவலா செம்ம டர்னிங் பாயிண்ட். அது இதுக்கும் நிறைய பிச்சுக்கு வெளியே பவுலிங் போட்டுதான். பட் ஆமா, வைட் ஓவரால் அந்த வைட் எல்லாம் தாண்டியும் 5-6 ரன் தான் கொடுத்தான். அது நோபல் தரல. அந்த ரொம்ப லென்த் தள்ளி போனது கரெக்ட் கொடுக்கல. கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் பட் கொடுக்கல. பட் சி அந்த மாதிரி ஹர்ஷதீப் ஒரு ஓவர் அடி வாங்கினாலும் ஹர்ஷதீப் ஒரு ஓவர் நல்லா போட்டான். வருண் வந்து 3 ஓவர் அடி வாங்கினாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டான். எனக்கு அந்த ஹோப்புக்கு போட்ட டெலிவரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து வருண் வந்து எனக்கு தெரிஞ்சு 23 கேம்ஸ் நினைக்கிறேன் இப்போ கண்டினியூஸா விக்கெட் எடுத்து, ஒரு கேம் கூட விக்கெட் இல்லாம போனதே இல்லை வருண். ஸோ தட் வாஸ் ஆல்சோ நைஸ். அண்ட் பும்ரா போல்ட் வெல். பும்ரா என்ன பொறுத்தளவுல ஹி போல்ட் பிரிட்டி வெல். எனக்கு எல்லா டைமும் பும்ரா தான் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு என்னன்னா அவனோட ஃபுல் டில்ட்ல பவுலிங் போடலன்னு தோணுது. ஏன்னா அந்த சென்னை கேம் ஜிம்பாப்வே கேம்லயுமே வந்துட்டு போடல அப்படின்னு தான் இருந்துச்சு. அன்னைக்குமே 130 135 தான் போட்டு இருந்தான், அதுக்கு மேல அவன் போடல. பட் அவன் 50% ஆஃப் பும்ரா ஸ்டில் கிரேட்டர் தென் 100% ஆஃப் சம் அதர் பவுலருங்கிற மாதிரி தான் அவனுடைய சிச்சுவேஷன். அக்ஷர் அவன் ஸ்லோவர் பால் போட்டா கொஞ்சம் அடி வாங்குறானோன்னு ஒரு இது இருக்கு. பட் அவன் லாஸ்ட் ஓவர் 6-4 செமையா இருக்குடா. அந்த ராஸ்டன் சேஸ் அவுட் ஆக்குன பால் வந்து சம பால். ஆமா, அது வந்து அடியும் வாங்குறான் விக்கெட்டும் விழுகுது அந்த பால். அது பட் யா நோ கன்சர்ன்ஸ் ஆக்சுவலா பவுலிங் வைஸ். ஹர்திக் அண்ட் அக்ஷரை வந்து சீக்கிரமா ஸ்மார்ட்டா முன்னாடியே முடிச்சிட்டாங்க ஓவர்ஸ். அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான மூவ் அன்னைக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா டியூ வரதுக்குள்ள அக்ஷரோட ஓவர்ஸ் முடிச்சது வந்து ஒரு நல்ல டிசிஷன். டூபேக்கு பவுலிங் கொடுக்கல. அவன் போன மேட்ச் வந்து
10 ஒரு ஓவருக்கு 20 பால் போட்டிருந்தான், அதனாலேயே கொடுத்துருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பட் யா ஓவராலா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் 20 ரன்ஸ் ஷார்ட்னு தான் சொல்லணும்னு தோணுச்சு அந்த பிச்சுக்கு. ஸோ யா ஓகே. அவங்க இருக்கிற பவுலிங்க்கும் அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட இன்னொரு கன்சர்ன், நீ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்து எந்த ஸ்பின்னருமே ஃபுல் ஓவர் போடல அண்ட் நீ பவர் பிளேல சேஸுக்கு பவுலிங் கொடுக்காதெல்லாம் என்ன கேப்டன்சி என்ன தாட் ப்ராசஸ்னே புரியல அது. அதான் இப்ப அப்படியே இங்க வருவோம், சேட்டாங்க அவுட் பேட்டிங்க்கு வருவோம், ஆ. இந்தியாவோட பேட்டிங்க்கு வருவோம் அப்படியே. ஸோ எஸ் எஸ் ஆக்சுவலா இந்தியாவோட ஃபீல்டிங் ஃபீல்டிங் கேட்சிங் ஃபீல்டிங் பத்தி பேசணுமா? கண்டிப்பா பேசணுமா? அதையும் நம்மளும் டிராப் பண்ணிடுவோம். நம்மளும் டிராப் நம்ம அந்த பண்ணிடுவோம். டாபிக் கரெக்ட். ட்ராப் நம்மளும் டிராப் பண்ணிடுவோம். ஆமா, அந்த டாபிக்கே வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கும் இந்த 2 ஃபீல்டிங் கோச் இல்ல அந்த ஆமா. பேர் மறந்துட்டேனே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் ரயன் கேட்ச் டென் சிதான் இவன் ரயன் டெண்டர்ஸ்காட்டையும் இவனும் பேர் என்ன திலீப். திலீப் திலீப். திலீப் திலீப் அவனுங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வந்து இப்படி கேட்ச் பிடிங்கிறான், ஒருத்தன் இப்படி கேட்ச் பிடிங்கிறான், கடைசியில வெண்டு பிடிக்காம இப்படியே அல்வா மாதிரி விட்டுறானுங்க. இதுதான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை அப்படியே டிராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே பேட்டிங் போவோம். ஸோ பேட்டிங் அபிஷேக் சர்மால இருந்து ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். ம். ஸோ வாட் யுவர் தாட்ஸ்? அபிஷேக் சர்மா வந்துட்டு he is going through a bad phase in his T20 கரியர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாரு? இது அவன் ஆக்சுவலா ஜிம்பாப்வே கேம் நல்லா ஆடினான், ரொம்பவே நல்லா ஆடினான் அந்த கேமை. பட் ஓவராலா பார்த்தனா இந்த பாஸ்ட் 10-15 கேம்ஸ் ஹவ் நாட் பின் கிரேட். பட் எனக்கு மறுபடியும் நம்ம ஆக்சுவலி நம்ம குரூப்ல பேசினது தான், சேட்டாக்கு எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னு பேசி சொல்லி வச்சு அடிச்சோமோ அதே மாதிரி அபிஷேக் சர்மாக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இந்த வேர்ல்ட் கப்ல. அந்த ஸ்கிரிப்ட் வந்து வாங்கடையில வரலாம். ஆமா, வாங்கடையில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா வாங்கடேவா அஹமதாபாத்? வாங்கடையில இங்கிலாந்துல அதே இங்கிலாந்து கூட தான் அதே கிரவுண்ட்ல தான் 100 அடிச்சான். 130 or 50 பால்ஸ் நம்ம அடிச்சான். ஒரு அன்பிலீவபிள் இன்னிங்ஸ் ஒன்று ஆடினான் லாஸ்ட் இயர். ஸோ அபிஷேக் சர்மா பத்தி எனக்கு பெருசா கன்சர்னிங்கா இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் எல்லா பிளேயர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு ஃபேஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் பாவம் எனக்கு வேர்ல்ட் கப்ல நடக்குது. கடைசியா நம்ம இந்த மாதிரி யாருக்கு பார்த்தோம் வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரி இவ்வளோ ரஃப் ஃபேஸ் பண்ணது? எனக்கு ஞாபகம் இருக்கு விராட் கோலி, சுப்மன் கில் 2023 வேர்ல்ட் கப். விராட் கோலியுமே 2024ல எல்லா பாலும் அடிக்க போய் சீக்கிரம் அவுட் ஆயிட்டு இருந்தான். பட் தட் வாஸ் ஹிஸ் இன்டென்ட். பை தி வே கேம் பிளான். கில்லு வந்து அந்த வேர்ல்ட் கப்ல வந்து செமிஃபைனல்ஸ்ல வந்து வேற லெவல் அடிச்சான் நியூசிலாந்து கூட. சோ அதே ஸ்கிரிப்ட் வந்து அபிஷேக் சர்மாக்கு நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி அது நடக்கும் நம்பலாம். ரிட்டையர் ஹர்ட் ஆயிடுவான் கில் அந்த கேம்ல. 74 அடிச்சிட்டு ரிட்டையர் ஹர்ட் ஆயிடுவான் நியூசிலாந்து கூட. அப்புறம் ஸ்ரேயஸ் தான் வந்து முடிப்பாங்க. ஸ்ரேயஸ் 100 அடிப்பான், 160 பால்ஸ் ஏதோ அடிப்பான் அந்த மேட்ச். பட் யா அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் பத்தி எனக்கு பெருசா கன்சர்ன் இல்ல. இது கம் குட் அவ்வளவுதான். ஃபீல்டிங் தான் எனக்கு பெரிய கன்சர்னா இருக்கு அவனோடது. அதுதான் என்ன மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நல்லா தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ஒரு பாயிண்ட்ல. கான்ஃபிடன்ஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் எல்லா பக்கமும் ஒரே டைம்ல போயிருச்சு. அவனுக்கு அடி வாங்குது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சோ லெட்ஸ் see பாப்போம் எப்படி போகுது. நம்ம அப்படியே சேட்டாக்கு வருவோம். சோ சேட்டாவோட இன்னிங்ஸ் இவன் பிகே சொல்லிட்டு இருந்த மாதிரி இது வந்து ஜெமிமாவோட அதே ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலி. அவளும் அந்த வேர்ல்ட் கப் டைம்ல வந்துட்டு டிராப் ஆவா, அவளும் அவளோட ஸ்டாண்ட்ஸ் ஆக்சுவலி மாத்திருப்பா, பேக் லெஃப்ட் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் 2 டக் அடிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க இவன் இதை மாத்திட்டா அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு. ஸோ சேம் ஸ்டோரி தான் வந்து சேட்டாக்கும் போயிட்டு இருந்தது. பட் தேவையான நேரத்துல ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் அதே தான் இங்க நடந்துச்சு. அண்ட் சேட்டா இன்னிங்ஸ்ல எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவனோட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் தான். கோலி எப்படி ஒரு சேர்ந்து ஓடுனப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த ஒரு அந்த பார்ட்னர்ஷிப்ல அவனும் திலக்கும் ஓடும்போது டேய் யாரா நீ இப்படி ஓடுறீங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க ஒரு விஷயம் வந்து சேட்டாவும் ருத்துராஜும் சேர்ந்து பேட்டிங் ஆடுறது. ஏன்னா 2 பேருமே வந்து வேற லெவல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் பண்ணுவானுங்க. அண்ட் எனக்கு ஒரே லைன்ல இந்த இன்னிங்ஸை எனக்கு சம்மரைஸ் பண்ணோம்னா, ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் பிளேயோட ஒரு விராட் கோலியோட கம்போஷரோட ஒரு இன்னிங்ஸ் ஆடினா என்ன ஒரு அவனும் அதானே சொல்லியிருந்தான் ஆக்சுவலா. அவங்கள பார்த்து நிறைய கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான். பட் கோலி வந்து 100 டென்ஸ் பண்ணிருப்பான், எனக்கு ஒரு தடவையாச்சும் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த இன்னிங்ஸ் பார்த்தப்போ அதுதான் தோணுச்சு. ஷார்ட்ஸ்லாம் வந்து இந்த ரோஹித் சர்மா ஆடுற மாதிரி வந்துட்டு ஏய் எப்படா இதெல்லாம் 6 அடிக்கிறா அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய ஷாட்டு. ஆனா அந்த கம்போஷர் வந்து பீக் விராட் கோலியோட கம்போஷர்ல ஆடினான். அதே இதை 8 டாட் பால் தான் ஆடி இருக்கான் அந்த மொத்த இன்னிங்ஸ்ல. முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள், அதுவும் ஒரு ஷார்ட் அடிச்சிட்டான் அப்படின்னா உடனே போகாம டக்குன்னு ஒரு சிங்கிள் தட்டி ஓடி
அந்த மாதிரி வேற ஆக்சுவலா லெவல்ல இருந்துச்சு ஒரு அவனோட இன்னிங்ஸ். பாயிண்ட், நம்ம இந்தியா பேட்டிங் பத்தி தான் பேசுறோம், பட் ஆனா எனக்கு இந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் சொன்னதுமே ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ண வந்தது. எனக்கு தெரியல இது எல்லா மேட்ச் நடக்குதான்ட்டு. வெஸ்ட் இண்டீஸ் ஆக்சுவலி நல்லா ஓடினானுங்க. எனக்கு வெஸ்ட் நான் இண்டீஸ் எப்பவுமே நல்லா ஆடுவானுங்க. ஏய் வெஸ்ட் இண்டீஸ் இல்ல இல்ல தெரில, நான் பார்த்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடிச்சுட்டே இருப்பானுங்க, வந்துச்சுன்னா அடிப்பானுங்க, இல்லைன்னா அவுட் ஆவானுங்க. ஆனா எனக்கு இந்த மேட்ச் நான் உட்காந்து ஃபுல்லா பார்த்தப்போ, என்னடா நீங்க இவ்வளவு ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அநியாயத்துக்கு ஓடிட்டு இருந்தானுங்க. ஸோ முதல்ல ஆப்போசிட்ல கெயில் பொலாட்லாம் இருப்பாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. அதுதான். இப்போ இல்ல அதெல்லாம் இல்லாதனால அவனுங்க இப்போ எப்படிப்பட்ட டீம் ஆயிட்டாங்கன்னா அவனுங்க இன்னுமே வந்து ஒரு 6 சிட்டிங் டீம் தான். பட் ம். நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்ல குவிக்கா ஓடுவானுங்க. ருதர்ஃபோர்ட்லாம் வந்து வெரி வெரி குவிக் அக்ராஸ் த கிரவுண்டு. பத்தி பேசும்போது தோணுது ஹெட்மயரோட ஃபீல்டிங் பா, அவங்ககிட்ட போய் ஏதாச்சும் கொஞ்சம் பா. கத்துக்குங்கடா டே அப்படின்ட்டு. ஆ, இந்த 2 ஃபீல்டிங் கோச்சை விட்டு அவங்ககிட்ட போய் கோச்சிங் போங்கடா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அநியாயத்துக்கு ஃபீல்டிங் பண்றான் ஹெட்மயர். அது வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அது தோணுது. பட் யா, நம்ம அப்படி பேட்டிங் பத்தி பேசுவோம். ஸோ சேட்டா இன்னிங்ஸ் பத்தி உனக்கு என்ன தோணுச்சுன்னு நீ சொல்லலாம். எனக்கா, பேசிக்கா நான் வந்து என்ன மைண்ட் செட்ல மேட்ச் பார்த்திருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் வெஸ்ட் வந்து இண்டீஸ் சப்போர்ட் பண்ணி வெஸ்ட் பார்த்துருந்தேன். இண்டீஸ் சப்போர்ட் பண்ணி தான் நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். உண்மையா சொல்றேன், நான் அடுத்த மேட்ச் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் மேட்ச் பார்ப்பேன். ஆனா நான் அதை அப்ப அப்ப சொல்லிட்டு இருந்ததான், எனக்கு அந்த டீம்ல சஞ்சுவும் பும்ராவை தவிர சப்போர்ட் பண்றதுக்கு பெருசா எனக்கு ரீசன் தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அபிஷேக் சர்மா நான் இன்னும் பேட்டிங் பெருசா பார்க்கல, பட் ஸ்டில். ஸோ எனக்கு சஞ்சுவோட பேட்டிங் வந்து, ஈவன் தோ நான் வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மேட்ச் சஞ்சு பேட்டிங் வாஸ் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அது வந்து சரி, ஓகே ஃபைன், இன்னைக்கு வந்து சஞ்சுவோட டே, இன்னைக்கு வந்து அது அவனுக்கு அந்த ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கறது வந்து அவன் விளையாடுறதுல ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்னிங்ஸ்லயே தெரிஞ்சிருச்சு அது ஆக்சுவலா. இன்னைக்கு முடிக்க தான் போறான் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் ஆமா அடிக்கணும்னு எழுதிருச்சுலாம். ஆமா. சோ எனக்குமே அந்த அந்த கோலியோட அந்த பினிஷிங் ஸ்டைல் வந்து அவன்கிட்ட தெரிஞ்சு. கோலி நம்ம விளையாடும் போது தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேல, ஓகே இவன் முடிச்சிருவான் இன்னைக்கு, அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த 2 ஃபீல் விக்கெட் வந்து முடியாதுடா. சஞ்சு கொடுத்தான். அந்த மேட்ச் எனக்கு வந்துச்சு, அந்த ஃபீல் வந்துச்சு. சோ இதுதான் அண்ட் என்னோட. இந்தியா பேட்டிங் பத்தி பேசும்போது எனக்கு வந்துட்டு திலக் அண்ட் டூபேயோட கேமியோஸ் பத்தி மென்ஷன் பண்ணி ஆகணும். சூர்யா அண்ட் ஹார்திக் கொஞ்சம் பால் சாப்பிட்டாங்க, அதனால அது ஓகே. பட் திலக் வந்து ஆப்வியஸ்லி திலக்கை வந்து நான் எந்த அளவுக்கு திட்டுவேன்னு தெரியும். பட் அன்னைக்கு வந்து எனக்கு அவனோட கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி வெரி அட்டாக் மைண்டடு. எனக்கு நம்ம பேசினது தான், குரூப்ல பேசினது தான், எனக்கு அவன் நம்பர் 5 இன்னும் பெட்டரா சூட் ஆகணும்னு தோணுது. ஏன்னா நம்பர் 3 இறக்கி விட்டா அட்டாக் பண்றதா இல்ல ரொட்டேட் பண்றதான்னு தெரியாம ஒரு நடுவுல அவனுக்கு ரோல்ல கொஞ்சம் நடுவுல ப்ராப்பரா டிஃபைன் மாட்டிக்கிறான். பண்ணி தரணும். நம்பர் 5ல விட்டா வேற வழி இல்ல, ம். அடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கிளியரா இருக்கிறதுனால வந்து அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமோட ஆடுறான் அப்படின்னு தோணுது. அட் த சேம் டைம் டூபே அடிச்ச அந்த 2-4, அது 2 வந்து அந்த டைம்ல வந்து கோல் டஸ்ட்னா கோல் டஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ், அதை வந்து மிட் விக்கெட்டை பைசெக் பண்ணி ஒரு 4 அடிச்சான். பட் அதை விட எனக்கு வந்து ஷார்ட் ஆஃப் த கேம் ஃப்ரம் டூபேனா வந்துட்டு அந்த கவர் பாயிண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி அடிச்ச 4 தான். அது வந்துட்டு எனக்கு வந்து அவனால அந்த ரீஜனை ஆக்சஸ் பண்ண முடியும்ட்டே தெரியாது. ஒரு 6 மாசம் முன்னாடி டூபே வந்து ஆஃப் சைட்னா என்னன்னு நம்மளை கேட்பான், அந்த மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருப்பான். ஸோ இன்கிரெடிபிள் 4. எனக்கு சஞ்சு அடிச்சதுமே அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. சஞ்சு நிறைய 6 4லாம் அடிச்சான். எனக்கு ஆனா ஐ கேச்சிங்கா அப்படியே கண்ணுக்குள்ள நின்ன ஒரு ஷாட்னா, இந்த சும்மா அப்படியே கிண்டி விட்டான் பாயிண்ட்டுக்கு ஒரு பாலை. பாயிண்ட் அப்படியே ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படி அப்படியே தடவி கொடுத்தான்டா பாலு, அப்படி பறந்துச்சு பவுண்டரிக்கு. என்னடா பண்றீங்க? சான்ஸே அவனுக்கு இல்ல. மட்டும் டைம் ஏதோ நிறைய இருக்கு, பால் வந்து அப்படி ஸ்லோ மோஷன்ல அவனுக்கு வர மாதிரி தான் அவன் விளையாண்டு இருந்தான் அந்த இதுல. நம்ம இது எத்தனை தடவை வந்து ரோஹித் பத்தி சொல்லிருப்போம் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன் இதே அதேதான். விஷயத்த. ஸோ பட்டியா பேசிக்கா வந்து எப்படியோ வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து இங்கிலாந்து மேட்ச் போறோம். ஸோ குயிக்கா வந்து நம்ம அப்படியே அடுத்த செக்மெண்ட் மேட்சோட பண்ணிடலாம். அடுத்த மேட்சோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன நடக்க போகுது, என்ன எதிர்பார்க்கிறோம், அதை வந்து குயிக்கா கொஞ்சம் சொல்லி முடிச்சிருவோம். இன்னி செமிஃபைனல்ஸ் அது இந்தியா இங்கிலாந்து பேசிட்டு அப்புறம் வருவோம், யா கடைசியா முடிச்சுப்போம் அதோட. இந்தியா இங்கிலாந்து பொறுத்தளவுல வாங்கடேல மேட்ச். ஸோ வாங்கடேல ஜென்ரலாக அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் விக்கெட் விட்டா ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து கம்பேக் பண்ணுறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் கொஞ்சம் பால் அலையும் வாங்கடேல எப்போவுமே. அது ஐபிஎல்ல எந்த ஃபார்மேட்டில் வந்தனாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் அலையும். ஸோ 2 டீம்லேயும் யார் அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் பெட்டராக ஆடுறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். வாங்கடேல எப்பவுமே சொல்லுவாங்க, நீ வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நீ ஒரு 70-0 இருந்தானா கூட நீ அதை அப்படியே டபுள் பண்ணிடலாம் செகண்ட் ஹாஃப்ல. ஆமா. ஏன்னா அது வந்து அப்படிப்பட்ட கிரவுண்டு. செகண்ட் ஹாஃப் நீ அதுக்கப்புறம் நீ ரன்னை நிறுத்தவே முடியாது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ
இந்தியா வந்து கொஞ்சம் இந்த பைத்தியக்காரத்தனமா ஒவ்வொரு பாலையும் அடிக்க போகாம சஞ்சு ஆடின மாதிரி எல்லாரும் ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். கரெக்ட். சாம் கரன் இல்ல பத்தி ஏதாச்சும் இங்கிலாந்துக்கு பெரிய தாட்ஸ் இருக்கா? பவுலிங் அட்டாக்கும் இல்ல. அந்த பிச்சை எனக்கு அவனுக்கு சூட் ஆகுமான்னு தெரியலடா. ஆர்ச்சர் வேற இருக்கான். அது ஒரு அந்த பழைய மெமரிஸ் வருமோன்னு ஒரு டவுட். நேபாள் கூட அந்த சாம் டாட் கரன் பால் வந்து வேற லெவல் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருப்பான் லாஸ்ட் அது ஓவர் ஏன்னா போட்டு. கொஞ்சம் டேக்கியா இருந்துச்சு அந்த விக்கெட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு டேக்கியாலாம் விக்கெட் கொடுப்பானுங்கன்னு தோணல இந்த மேட்ச்சுக்கு. என்னை பொறுத்தளவுல ஜிம்பாவே மேட்ச் மாதிரி தான் இருக்கும். பிக்கெஸ்ட் இந்த ஃபேக்டர் த்ரெட் ஃபேக்டர் ஃப்ரம் இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தோன்னா அதில் ரஷீத் தான் நான் சொல்லுவேன். அநியாயத்துக்கு சூப்பராக போட்டிருக்கான் பவுலிங்கு. காற்றுல அப்படி நிற்கிது பால் போடும்போது. சில பால்லாம் 68 69 போடுறான். நான் என்னடா 68 69 பவுலிங் போடுறா அப்படின்ட்டு இருக்கு. பட் யா அவன் தான் வந்து ஒரு பெரிய அவனை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம சைட்ல இருந்து இருக்கிற நம்ம கிட்ட இருக்க பெரிய ஆயுதம் வந்து டூபே தான் அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டு, அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த கேம்ல. என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன். ஸ்கையும் ஆடுவான். சொல்லுங்க என்னது உங்க பாயிண்ட்? ஸ்கையும் அவனை டேக்கிள் பண்றதுக்கு யூஸ் ஆகலாம். மும்பை பிட்ச் வேற, ஆடுனா நல்லா இருக்கும். பழக்கப்பட்டது. பிக் கேம். அவனுக்கு மேல பெரிய கிரிட்டிசிசமே அதுதான். அதுதான். கிளியர் பண்ணானா நல்லா இருக்கும். அவன் ஆடுவான்னு சொல்லல, ஆடினா நல்லா இருக்கும். சரி பாப்போம். நமக்கு வந்து ஸ்கை மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அபிஷேக் சர்மா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மறுபடியும் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் ஆதில் ரஷீத் என்ன மேஜிக் பண்ணுவார், சாம் கரன் ஏதாச்சும் கடைசியில வந்து டிஃபெண்ட் பண்ணுவானா இல்ல ஃபினிஷ் பண்ணி கொடுப்பானா, என்ன பண்ணுவான் அப்படிங்கறதும் ஒரு விஷயம் இருக்கு. சோ லெட்ஸ் see. இன்னும் ஒரு பெரிய என்னது பட்லர் வாங்கடேல ப்ளூ சட்டைக்கு அகைன்ஸ்டா விளையாட போறான். இந்த டோர்னமெண்ட்ல இப்ப வரைக்கும் அடிக்கல. பழைய ஞாபகம் மும்பை ஒரு இந்தியன் script பிளேயர்ஸ் இருக்கு. பழைய பட்லருக்கு ஒரு ஞாபகம் script வந்து இருக்கு. அவனும் போட்டு சாத்துனான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா என்ன ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சும்மா உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ். 200 கீழே எது வந்தாலும் வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஆமா. ஓகே. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா மினிமம் 220 அடிக்கணும். அதுதான் வந்து என்னோட சப்போஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா 200 கீழ இருந்தா இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்களா? கன்ஃபார்மா சேஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா பண்ணிடுவான். 200 கீழே இருந்தா 100% இந்தியா தான் வின் பண்றாங்க. பட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா 200% 200க்கு மேல அடிப்பாங்கங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா அவங்க ஒரு மட்டமான பிட்ச்ல விளையாடிட்டு இப்பதான் அவனுக்கு ஏத்த பிட்சா இது வந்து அமையும். சோ அவனுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும். அண்ட் நிறைய பேர் அங்க டியூ பிக் இன்னிங்ஸ், அதனால அது எவனுக்கு மாட்டுச்சுனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். ஓகே லெட்ஸ் see. ஸோ இந்த ஹோப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம செமிஃபைனல்ஸ் நம்ம இந்த செமிஃபைனல்ஸ் பத்தி ஜஸ்ட் ஒரு குவிக்காக ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இன்னைக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்துல. நியூசிலாந்து. ஆமா. ஆமா ஆமா. ஸோ இன்னைக்கு என்ன ஆக போகுது? இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன்ஸோட முடிச்சிருவோம். ஹூ இஸ் கோயிங் டு த ஃபைனல்? கோம் மானே அப்படின்னு சொல்றேன். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் தான் ரொம்ப பெரிய கன்சர்னா இருக்கு. அவங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து ரச்சின் ரவீந்திரா. அப்படி இருக்கு அவங்களோட இது. அண்ட் அதே மாதிரிதான் இங்கிலாந்துக்கு சொன்ன அதே தான் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் மட்டமான பிச்சில் விளாண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல பிச்சுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கும் மாட்டுச்சுன்னா இன்னைக்கு கழட்டி கொடுத்துருவான். ஃபின்னாலனும் சைஃபர்ட்டும் 2 பேருக்கும் அதான் ஹோம் கிரவுண்டா இருக்க போகுது இதுக்கு மேல. ஸோ அது லைக் 2 பக்கமும் போகலாம். சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எப்பயும் போல இதுல வந்து எதுவும் சோக் ஆகாம நல்லா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா நியூசிலாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஃபைனல்ஸ் நியூசிலாந்து வந்தா இன்னும் ஈஸியா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். மேபி அதனால நான் நியூசிலாந்து சொல்றேன். எனக்கு வந்து 100% சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிப்பாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆக்சுவலா நான் இன்னும் பிரேவா ஒரு கால் சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் கப்பே அடிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த தடவை. சூப்பர். அந்த காலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த கால் நல்லா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சவுத் ஆப்பிரிக்காக்கு தான் இன்னைக்கு நைட் சப்போர்ட் பண்ண போறேன். ஃபைனல்ஸ்க்கு யாருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறது ஃபைனல்ஸ் ப்ரிவியூல நான் சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோட எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா அளவுக்கு ஒரு வெல் ரவுண்டட் டீம் வேற யாருமே இல்ல அபார்ட் ஃப்ரம் இந்தியா இந்த வேர்ல்ட் கப்ல ஆன் பேப்பர் நான் சொல்றேன். இந்தியா வந்து ஆக்சுவலா இந்தியாவை விட பெட்டரா யூஸ் பண்ணிருக்காங்க உங்க ரிசோர்சஸை. பட் ஆன் பேப்பர் இவங்க 2 பேர் தான் வந்து மோஸ்ட் வெல் ரவுண்டட் டீம்ஸ். எய்டன் மார்க்கர்லாம் பேய் ஃபார்ம்ல இருக்கான். பேட்லேருந்து அப்படியே பால் பறக்குது. அது குவிண்டன் டிகாக் தவிர எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்டிங் லைனப்பில் எல்லாருமே நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க, ஃபார்மில் தான் இருக்காங்க. அண்ட் பவுலிங் லைனை பற்றி சொல்லவே வேண்டாம். நிகிடி நல்லா போட்டிருக்கான். அங்கேயும் வந்து ரபாடா தவிர எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. ரபாடாவுமே வந்து பிக் கேம் பிளேயர், அதனால கேன் நெவர் பி ரிட்டன் ஆஃப். சவுத் ஆஃப்ரிக்கா நீ கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க. நியூசிலாந்து காண்ட் மேனேஜ்
பவர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேட் ஹென்ரி வந்தா மேபி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஜர்டா பட் என்ன மேட் ஹென்ரி? இல்ல 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 அவன் பர்சனல் இது லீவ். குழந்தை பிறந்திருக்கேன் நியூசிலாந்து போயிருக்கான். ம் இன்னைக்கு வந்துருவான். ஸோ மார்னிங் வந்துட்டு பார்த்துட்டு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படியும் சவுத் அவன் ஆஃப்ரிக்கா இருந்தா மேபி ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஓகே. இன்னைக்கு பிரவீஸ் கிட்ட வந்து ஒரு பிக் இன்னிங்ஸ் எதிர்பார்க்கறேன். செமிஃபைனல் பிக் மேட்ச் பிளேயரா அவன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான். பாப்போம். போன ஆமாண்ணா மேட்ச் நல்லது, நல்லா இருந்தான். போன மேட்ச் நமக்கும் நல்லது. எக்ஸ்ட்ரா இன்னொரு நல்ல விஷயம் நடக்கும். சரி ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து இனி அடுத்து செமிஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலோட ஒரு ப்ரிவியூல வந்து சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஹோப்ஃபுல்லி Thank you. இன்னும் கொஞ்சம் நிறைய பேரோட வந்து வருவோம். ஆமா, ஹோப்ஃபுல்லி நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், அப்புறம் ஷேரு இதெல்லாம் வந்து மறக்காம பண்ணிடுங்க. நாங்களும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கொண்டு வரோம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பாய் பாய்.